Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா வாழைப்பூ fish fry 65. என்னடா இது fish fry 65 ன்னு பார்க்கறீங்களா? ரெண்டு மசாலா சேர்ந்து போடுறதால தான் fish fry 65 அப்படினு சொல்றாங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இத வந்து இன்னொரு விதமாவும் செய்யலாம். நான் அதை உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். இப்போ வாங்க என்ன பொருட்கள் தேவைன்றது பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 இதை வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த வாழைப்பூ பிப்பாங்களே ஒரு இதெல்லாம் அந்த மாதிரி 4-5 இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி காம்பு இருக்கக்கூடாது, இது எதாச்சும் இருக்குது. அதாவது அந்த காம்பை நீக்கிட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணி அந்த தொப்பி வந்து இருக்கும் அது வந்து எடுத்துகிட்டு போடணும், இல்லை வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ மசாலா ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நான் அரிசி மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன், கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மைதா மாவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 கப் வந்து வச்சுருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை மசாலா பார்த்தீங்கன்னாக்கா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா 65 மசாலா சிக்கன் 65 மசாலா வந்து எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா தனியா, ஒரு பவுல் அளவுக்கு வாழைப்பூவோட இது வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதை நம்ம வந்துட்டு 65 போட போகிறோம். ஃபிஷ் ஃப்ரையாக இருக்கிறது நெக்ஸ்ட் எப்படின்றத காட்டுறேன். எக்ஸலண்ட்டாக இன்னொரு இதுவும் வரவும் அதுவும் நான் நெக்ஸ்ட் வீடியோ அவ்வளோ அடுத்து இதோட இன்னும் டேஸ்ட்டை கொஞ்சம் கூடுதல் சொல்லி கொடுக்கக்கூடிய இதுவே நல்லாயிருக்கும். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுற வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ 2 விதமாகவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா மசாலா சேர்க்கறதுக்கு இது பண்ணிப்போம். இதை வந்து ஒரு பவுலில் வந்து நான் சேர்த்துட்டேன். தனியா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா, அரிசி மாவு. இதில் உங்களுக்கு கடலை மாவு கிடச்சிதுன்னா கடலை மாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி தெளித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசைச்சிக்கலாம். எனக்கு வந்து நான் ஃபோன்லேயே எடுக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கனாக்கா ஊற்றிடுறேன். பம்பிள்ஸ் வந்து நல்லா அடங்கினதுக்கப்புறம் எடுக்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் ஒன்று வந்து வறுவல் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா இதுவரை இன்னொன்று கொஞ்சம் கூட சேர்த்து 2-3 பொருள் சேர்த்து இதே மாதிரி பொரிச்சு எடுக்கலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா டேஸ்ட் நல்லாயிருக்கும் செம்மையாக. ஸோ அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே நொறுங்கி போயிருக்கு. ஸோ நல்லா வரப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.